கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளி அன்று, குட் ஃப்ரைடே அன்று உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இன்றைக்கி பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நினைவு இருக்கிற பிள்ளைகள் முதல்ல முழங்கால்களை தாழ்த்துங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிற மங்கள வார்த்தையின்படி இன்று முதல் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேலே தங்கியிருக்கட்டும். இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். குட் ஃப்ரைடே அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் அல்ல, பிதாவாகிய தேவனுடைய அன்பு. நம்முடைய பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை நேசித்தார். தேவ அன்பு வெளிப்படுகிற ஒரு நாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக பிதாவினுடைய அன்புதான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் மனுஷனாக அவதரிக்க வைத்தது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தது தான் அவர் பிதாவுக்கு செய்த ஒரு பெரிய நன்றிக்கடன். விரும்பி தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் ஒரு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது: அவர் உபத்திரவப்பட்டதினாலே, கஷ்டப்பட்டதினாலே, உபத்திரவப்படுகிறவருடைய கஷ்டம் என்னதென்று அவர் அறிந்து அவர்களுக்கு உதவி செய்கிறாராம். அவர் கஷ்டப்பட்டதுனால அந்த கஷ்டம் என்னன்னு தெரியுங்க. அவர் எல்லாம் அனுபவித்தார். நிந்தையை அனுபவித்தார். அவங்க முகத்தில் காரி துப்புனாங்க, சாட்டையில் அடித்தாங்க, கேவலமாக பேசினாங்க. எவன் என்ன பேசணுன்ற விவஸ்தே இல்லாத அளவுக்கு எல்லாம் போகிறவன் வர்றவன் தலையை ஆட்டி ஆட்டி பேசினானுங்களாம். எதுக்கு தெரியுமா? அவர் அந்த நிந்தைகளையும் கஷ்டங்களையும் அவமானத்தையும் அனுபவித்ததன் நிமித்தம் அதை அனுபவிக்கிறவருடைய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு இப்படி இவங்க அனுபவிக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்கிறார். அப்படின்னா உன்னுடைய அவமானத்து நேரத்தில் அவர் உனக்கு உதவி செய்வார். யாரெல்லாம் உன்னை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி உன் பேரில் தப்பாக கேஸ் போடுறாங்களோ, உன் பேரில் தப்பாக வழக்கு போடுறாங்களோ, அப்போ ஆண்டவர் உனக்கு உதவிக்கரத்தை நீட்டுவார். ஏன்னா அவர் பேரில் போடப்பட்ட வழக்குகள் அத்தனையும் தப்பு, பொய் வழக்குகள். இன்றைக்கி ஒருவேளை நீ அப்படிப்பட்ட பொய் வழக்குகளை சிக்கிட்டு இருந்தீன்னா ஆண்டவர் உனக்கு அந்த வழக்கிலிருந்து விடுதலை விடுவதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ ஆண்டவர் செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை நாதருக்கு, இந்த அன்பின் தேவனுக்கு, உனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே கொடுத்த என் தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு, அந்த அழைப்பின்படி வந்து உனக்காக ஜீவனை அர்ப்பணித்த இயேசுவுக்கு நீ நன்றி கடன் செலுத்த விரும்பினால் எதை கொடுக்கணும் தெரியுமா? உன்னுடைய பணங்கள் அல்ல, உன் செல்வங்கள் அல்ல, மனம் திரும்புதலின் கனி. அதுக்காக தானே அவர் கஷ்டப்பட்டார், உன்னை மனம் திரும்ப வைக்கிறதுக்கு, நீ இழந்து போன தேவ சாயலை உனக்கு மறுபடியும் கொடுக்கறதுக்கு இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவருக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு இன்றைக்கி நினச்சிங்கன்னா, ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டார் எனக்காகத்தானே இந்த நிந்தனை, எனக்காகத்தானே இந்த சிலுவை பாடுகள், எனக்காகத்தானே இவ்வளோ அவமானங்கள், எனக்காகத்தானே அவர் துடிச்சார், எனக்காகத்தானே தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார் என்று யோசிக்கிற நீங்கள் அவருக்கு ஏதாவது நன்றி கடன் செலுத்தணும்னா இன்றைக்கு உடைய மனம் திரும்புதலின் கனிதான் அவருக்கு நன்றி செலுத்துகிற கனியாக அமையும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போது கூட பிதாவே இவர்கள் செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க, இவங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி யாரை மன்னிக்க முடியலை? யாரை இன்னும் கசப்போடு வச்சுருக்கிறீங்க மனசில்? அந்த கசப்பு நீங்கி இன்றைக்கி ஏசப்பாவுக்கு செய்கிற நன்றி கடன் எதுவாக இருக்குது தெரியுமா? யாரை நீ மன்னிக்க முடியாமல் மன கசப்போடு அவரை பார்க்கும் போதெல்லாம் எரிச்சலோடு இருக்கிறியோ அவங்க கூட உன்னுடைய உறவை நீ இன்றைக்கி புதுப்பிக்கணும்.
அவர்களோடு நீ பேசணும். ஒரு வேளை உன் பேரில் தப்பு இல்லை, அவங்க பேரில் தான் தப்பாக இருந்தாலும் நீ அவங்கள மன்னிக்காதது உன்னுடைய தப்பு. நீ தப்பு பண்ணலை, அவங்க தான் தப்பு பண்ணாங்க. அதனால் 2 பேருக்குள்ளே பிரச்சனை, பேசாமல் இருக்கிறீங்க. ஆனால் இப்போ நீ ஒரு தப்பு பண்ணிகிட்ருக்கிற. என்னென்னா, அவங்க நம்ம மன்னிக்கலை. மன்னிக்காதது ஒரு பெரிய தப்பு. இன்றைக்கி மன்னிச்சின்னா அதுதான் ஆண்டவருக்கு இந்த புனித வெள்ளி அன்றைக்கு நீ கொடுக்குற மிகப்பெரிய காணிக்கையாய் இருக்கும். அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய தாயை சேஃபாக ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சார். நான் இதுக்கு மேலே உன்னை இருந்து கவனிச்சிக்க முடியாதுமா, என்னுடைய நம்பிக்கைக்குரிய சீடன் யோவானை உன் பிள்ளையா நான் உனக்கு கொடுக்குறேன், உன்னை பார்த்துக்குவான். பொறுப்புணர்ச்சியை கற்றுக் கொடுத்தார். ஒரு பிள்ளையாக இருந்து ஒரு பொறுப்புணர்ச்சியை கற்றுக் கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சிலுவைநாதர் இயேசுவுக்கு நீ என்ன காணிக்கை செலுத்தப் போகிறாய்? உடைய பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நாட்களில் என்ன காணிக்கை செலுத்த போகிறேன்? எந்த காணிக்கை, எந்த கனி அவருக்கு பிடிக்கும் தெரியுமா? ஆண்டவர், இவ்வளவு நாள் நான் பொறுப்பில்லாத ஒரு பிள்ளையாக இருந்தேன், ஒரு வனவாசியை போல் சுற்றிட்டு இருந்தேன், எங்கள் அம்மா அப்பாவை நான் வேதனைப்படுத்தினேன், அடித்தேன், உதைச்சேன், எங்கள் அப்பாவை கெட்ட வார்த்தை பேசினேன், எதிர்த்து பேசினேன். ஐயோ ஆண்டவரே, மன்னிச்சிருங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு பெரிய மனம் திரும்புதலின் கனி ஒன்று கொடுக்க போகிறேன். இன்றைக்கு பிறகு நான் உங்களை மாதிரி பொறுப்புள்ள பிள்ளையா எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கிற ஆண்டவரே. என்னை அவங்கள்ட்ட கோவப்பட மாட்டேன், அவங்களுக்கு ஆதரவாக இருப்பான் ஆண்டவரே. நீ சொல்லி மனம் திரும்பி உங்கள் அப்பா அம்மாவை நீ கனப்படுத்தினேன்னா இதுதான் சிலுவைநாதர் இயேசுவுக்கு நீ செய்கிற மிகப்பெரிய நன்றி கனி, மிகப்பெரிய நன்றியின் காணிக்கை. ஸோ நல்ல தேவ அன்பு இன்றைக்கு உங்கள் இருதயத்தை நிரப்புவதாக நான் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். தேவனுடைய அளவில்லாத அபிஷேகம் உங்கள் ஒவ்வொருவரையும் மூடுவதாக நான் ஜெபிக்கிறேன். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுமைகளையும் அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவாராக. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்டு நம்ம முடிக்கலாம். சிஸ்டர் டயானா செல்வி, என்னுடைய தோழிக்கு சரீரத்தில் பலவீனம், சுகவீனம், அதன் நிமித்தம் மருத்துவமனையில் சேர்த்திருந்தார்கள். அவளுக்கு பயாப்சி எடுத்து அந்த மருத்துவ அறிக்கை வந்த பிறகு மருத்துவ சிகிச்சை செய்ய முடியும் என்று டாக்டர் சொல்லியிருந்தார்கள். இந்த நிலைமையில் என்னுடைய தோழிக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, மேலும் அவளுடைய காதில் வேறு விதமான சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, அதிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கும்படி இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பத்தை சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து எழுதியிருந்த வேத வசனங்களை வைத்து நானும் என்னுடைய தோழியும் ஜெபித்தோம். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடைய ஜெபத்தினாலும் என்னுடைய தோழிக்கு பயாப்சி செய்ய வேண்டாம் என்று மருத்துவர் தெரிவித்தார். மேலும் என்னுடைய தோழியின் காதுகளில் கேட்ட வேறு விதமான சத்தமும் நின்று போய்விட்டது. இப்பொழுது அவள் தெளிவாக பேசுகிறாள். அவளுடைய மருத்துவ அறிக்கையும் நார்மல் என்று மருத்துவர் தெரிவித்தார். இப்பொழுது அவளுக்கு சிறந்த ஒரு கம்பெனியில் வேலை கிடைத்து வேலைக்கு போகிறாள். என்னுடைய தோழியின் மீது கர்த்தர் அன்பு கூர்ந்து கொடுத்த இந்த நல்ல சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட சுகத்தையும் பலத்தையும் தருவாராக. ஆண்டவர் என்னென்ன கனிகளை உங்களிடத்தில் எதிர்பார்க்குறாருன்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி மெசேஜ் கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் அடுத்து வருகிற நாட்களில் உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் இதில் தான் இருக்குது. எனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பிதாவே, நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த உலகத்திலே அனுப்பி எங்களுக்காகவே கொடுத்து, அவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் எங்கள் மீது அன்பு கூர்ந்தீர். இந்த அன்பை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பிலே நனைந்தவர்களாய் இனி வருகிற நாட்களில் நாங்களும் உமக்கு நல்ல கனிகளை கொடுத்து, ஆண்டவரை நாங்களும் உம்மேல் அன்பாயிருக்கிறோம், நாங்களும் உம்மை மனதார நேசிக்கிறோம் என்று எங்களுடைய அன்பை, எங்களுடைய பாசத்தை, எங்களுடைய நேசத்தை மனம் திரும்புதலின் கனியினாலும் ஆவியின் கனிகளினாலும் உமக்கு அர்ப்பணித்து உம்முடைய இருதயத்தை மகிழ்விக்க கர்த்தர் உதவி செய்யும். உம்மை மகிழ்வித்து நீர் கொடுக்கிற மகிழ்ச்சியான சந்தோஷமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள
எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இன்றைக்கு என் பிள்ளைகள் எல்லாருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், அழுகை ஆனந்த களிப்பாய் மாறட்டும். இன்றைக்கு வரைக்கும் இவர்களை பின்தொடர்ந்து வந்த துக்கத்தின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவற்றை சந்தோஷமாய் மாற்றிக்கொடும் பெரிய அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.